மச்சான் மச்சான் வாரம் நியூ இயரு. என்ன பிளானு? நீ தான் மச்சான் எப்பயும் பிளான் பண்ண, நீயே பண்ணு மச்சான். இந்த வாரமா அவனுக்கு போன் வச்சிடலாமா மச்சான்? அவன் ஆள்கிட்ட பேசவே மணிக்கணக்கா பேசின்னு இருக்கான், டைம் பத்தல. நம்ம கிட்ட அதுல எங்க பேச போறான்? போட்டு பாப்போம், ஆடு சிக்குதான் பாப்போமே. சரி ஓசி குடிக்கு பிளான் பண்ணிட்டேன். பண்ணு. நீ எல்லாம் குடுத்தா குடிக்கவே மாட்ட பாரு, மூந்து பாக்குறவனா நீ. சரி மச்சான், பண்ணு மச்சான். சீக்கிரம். ஹலோ. மச்சி எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் மச்சி, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு மச்சான். அப்புறம் அடுத்த வாரம் நியூ இயர் வருது, அதான் சரி என்ன பிளான் கேட்கலான்ட்டு போனோம். குடிக்க பிளான் போடுறப்போ மச்சான் இல்ல நியூ இயர் வருதுல. ஆமால, சரி சரி. அப்புறம் அதான் சரி என்ன பிளான்னு கேட்கலான்ட்டு. பிளானா என்ன சொல்லணும், எங்க போனோம்ட்டு? மெரினாக்கு போனோம். அதான் இந்த வருஷம் அங்க கூட எல்லாரும் மல்லாக்க போட்டோம்னா அவனுக்கு இவ்வளோ நம்ம வந்து இந்த வாட்டி நடக்கும் மச்சான். ஒரே பையன் அடக்கருவும் முச்சானே. நான் சொல்றது அந்த தண்ணியா தண்ணிங்கிற. அப்ப நம்ம பாண்டிச்சேரி போவோம். வேற லெவல் பிளான் மச்சான், ஓகேவா? வேற லெவல். அப்போ கார் மட்டும் எடுத்துன்னு வந்துருவேன். உன் காரா? ப்ராப்ளமா இருக்கு. ஏதாவது சர்வீஸ் விட்டு எடுத்துருவா மச்சான். அப்புறம் மச்சான் அவனுக்கு சொல்றேன், எல்லாம் கேட்டுக்க, எல்லாரையும் கூப்பிட்டு வந்துரு. அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்துரு, அப்புறம் இவனெல்லாம் கூப்பிட்டு வந்துரு. சரியா? எல்லாம் ஒன்னா போயிடலாம். எவனையாவது கூப்பிட்டு வாடா. ஓசி குடிக்கி அவன் வந்தா என்னடா காசு? நான் ரெடியா இருக்கேன். காசு போறவனா பார்த்து கூப்பிட்டு வா. ஐ பேலன்ஸ் இல்ல. மச்சான் போறோம். வேலை இல்ல, ஓசிக்குடி கால் பண்ணிட்டு. சாயங்காலம் 6 மணிக்கு தானே பாண்டிச்சேரி போறோம். இப்போ 2 மணி தான். தூக்கத்தை போடுவோம், அதான் நைட்டு நல்லா தரமா கண்ணு முழிக்க முடியும். Oh no! ஹலோ ஹலோ, ஏதோ கிளம்பிட்டா, அது வந்துடும்டா. எங்க கிளம்புற நீ? பாண்டிச்சேரிடா. எங்க பாண்டிச்சேரிக்கா? நீ அடுத்த வருஷம் வா. என்னாச்சு?
காருக்கு எதுவும் ஃபால்ட்டாண்ணா? காரு ஃபால்ட் இல்ல, நீதான் ஃபால்ட். என்னடா சொல்ற? நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்பிச்சுன்னா நியூ இயர் அன்னைக்கு 6 மணிக்கு கிளம்பி இருக்கு போன் எடுக்க. நியூ இயர் 6 மணியா? 6 மணி பாரு. ஜாலியா இருக்கும். வந்துட்டோம், நாங்க வந்தாச்சு. சரக்கெல்லாம் போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு நான் இப்போ வரண்டா? தான். சரி வரண்டா. இல்ல நாங்க இப்ப ரூமுக்கு போறோம். நல்லா சும குத்து போடுறோம். அந்த கூப்பிடுறாங்க பார்த்தா செகண்ட் ரவுண்ட் போறோம். ஓகே ஓகே பாய். பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயரா? ஹலோ வாங்க ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. நியூ இயர் பிறந்துச்சு, இங்க நின்றுட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? சும்மா காத்து வாங்கலான்னு. வேற எதுவுமே இல்லையா? ட்ரீட் வைங்க, வாங்க சாப்பிடுவோம். ட்ரீட்டா? ட்ரீட்டா கேட்டீங்க? ட்ரீட் தான் கேட்டேன். ஐயோ ப்ரோ, இதுவரையும் ஆளு கிடைக்கலன்னு நானா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன் ப்ரோ. கையெல்லாம் அப்படி நடுங்குது ப்ரோ. பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் ப்ரோ, எடுத்துட்டு வரவா ப்ரோ? ஆமா ப்ரோ, பாட்டில் கேஸ் வாங்கி வச்சிருக்கேன் ப்ரோ. இல்ல பாட்டில்லாம் இல்ல, ஒரு டீ போட்டோம். டீ தல சாயா? டீ டீ அதுக்குதான் குடிச்சிட்டு வருவாங்க. உனக்கு ட்ரீட்னா டீ? டீ நீ என்கிட்ட டீ கேக்குற? டீ ஆமா, டீ தான் கேட்டேன். டீ கேக்குற? ஆமா தல, அப்கோர்ஸ். அப்புறம் நியூ இயருக்கு சரக்கு அடிக்க வரல? டீ தான் தல நம்ம சரக்கு. உன்ன மாதிரியே ஒருத்தன் என்ன காய்ச்சல் பண்ணான்டா. எனக்கும் டீக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? ஆனா எனக்கு டீக்கு ஆகுமே. உனக்கு டீக்கும் ஆகும்னா நீ போய் குடிடா. சரக்கடிக்க நேரத்துல நீ வந்து எவனாவது சரக்கடிக்கிற டைம்ல டீ கேட்போம். எவன் கிடைப்பான்னு தெரியலையே, தனியா குடிச்சு பழக்கம் இல்லையே. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி ஹலோ, ஹாப்பி நியூ இயர் தல. ஹாப்பி நியூ இயர்லாம் பிறந்தாச்சு, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. என்னாச்சு நீங்க வந்து உட்காந்து சோகமா? அட போங்க ப்ரோ, லைஃப் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. வாழ்க்கையே ஒரே பிரச்சனையா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. ஆனா என் லைஃப் மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. குடும்பத்துல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது ப்ரோ. சரி ப்ரோ, அதெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு நியூ இயர் கஷ்டமா இருக்குன்னா இன்னொரு நியூ இயர் நல்லா இருக்கும். எனக்கு போன நியூ இயர் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால இப்போ கூட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பாதி குறையுது. சரி, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நியூ இயராக நல்லா இருக்கும், மனசில் நினச்சிக்கோங்க. நானும் அப்படிதான் ப்ரோ நினைச்சேன். 2021 கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம இவ்வளோ நாளாக சந்தோஷமா தான் இருந்திருக்கோம். சின்ன சின்ன விஷயத்த பார்த்து கூட கஷ்டம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பெருசாக ஒரு கஷ்டம் வரும்போது இந்த வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு தோணும். இந்த மாதிரி கஷ்டம் 2024 வரப்போகுது. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சரி ப்ரோ, கொடுங்க அப்படின்னு நினைக்காங்க. கீழே வரீங்களா? இல்லை ப்ரோ, நீங்கள் போங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க. நான் கொஞ்ச நேரம் இருந்துப்போம். சரி ப்ரோ, நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு வாங்க. நான் போயிட்டு